இந்தியாவை உலகத்தினுடைய வல்லரசாக மாற்றி இன்னைக்கு வந்து இந்தியா அப்படின்னா ஒரு பெருமை மிகுந்த நாடாக இருக்குது. இந்தியாவோட பாஸ்போர்ட்டை காமிச்சா எங்கே இருந்தாலும் போர் கூட நிப்பாட்டுறாங்க. உக்ரைனில் போரை நிப்பாட்டி இந்தியா அப்படின்னு போரை நிப்பாட்டி இந்தியர்கள்லாம் வெளியில் கொண்டு வந்து இந்தியாவில் கொண்டு வந்து பத்திரம் வர்றாங்க. அது மட்டும் இல்லை, பாகிஸ்தான்காரனே நான் இந்தியாங்க இந்தியாங்க அப்படின்னு சொல்லி வந்து பிளைன் ஏறின கதையெல்லாம் உண்டு. இது வேறு எந்த நாட்டில் இது சாத்தியமாயிருக்கும்? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் மட்டும்தான் சாத்தியமாச்சு. அது மட்டும் இல்லை, இப்போ அந்த நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 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 இடத்த அடைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம அந்த கசப்பு மருந்து எத்தனை நாளைக்கு கொடுக்க? இப்போ நம்ம வந்து ஒரு சந்தோஷமான இடத்துக்கு வந்திருக்கிறோம். 5-18ங்கிறது நிர்மலா சீதாராமன் அம்மா அவர்கள் சொன்னாங்க, இது வந்து இன்னும் தொடர்ந்தால் நாங்கள் ஒரே ஒரு வரி விகிதத்தில் மட்டுமே நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னாங்க. அது எவ்வளோ பெரிய மாற்றத்தை நோக்கி பாருங்கள். காங்கிரஸ் இருக்கும்போது 10லேருந்து 15 விதமான வரிகள் இருந்தது. அதை 4 ஆக்கி 4 2 ஆக்கி 2 1 ஆக்கியிருக்காங்க, 1 ஆக்க போகிறாங்க. அதுதானே ஒரு வளர்ச்சிக்கு உண்டான இது. அது மட்டும் இல்லை, நீங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எத்தனை பேர் வரி கட்டினாங்க? 50 லட்சம் பேர் தான் வரி கட்டினாங்க. இன்றைக்கி 1.5 கோடி மக்களுக்கு மேலே வரி கட்டுறாங்க. 1.5 கோடி பேர் வரி கட்டுறாங்க. அந்த அளவுக்கு பிஸ்னஸ் இன்றைக்கி டெவலப் ஆகிருக்கு. இன்றைக்கி ஸ்டார்ட் அப் நிறுவனம் எத்தனை நிறுவனம் ஓப்பன் ஆகிருக்கு? இதுக்கு முன்னாடி அது இருந்ததா? யார் ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலும் 50% வந்து அவங்களுக்கு நம்ம கமிஷனாக கொடுக்கணும். இன்றைக்கி தமிழ்நாட்டிலே வந்து எந்த நிறுவனம் உள்ளே வந்து தொழில் தொடங்க வந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் 30லேருந்து 40% கமிஷன் வாங்கிட்டு தானே கொடுக்குறாங்க. அதனால தான் வரமாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி அதெல்லாம் மாற்றி ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மூலமாக இளைஞர்களுடைய வளர்ச்சியை உருவாக்கி இன்றைக்கி வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடாக மாறிட்டு இருக்குது.